Happy morning, students. Welcome to Blue Stars Higher Secondary School. So this is our um, last class for the genetics chapter. So chapter last class is தான். So first session, first of all, நம்ம remaining the complete பண்றதுக்கு முன்னாடி we just go to the quick recap. And இதுல பாத்தீங்கன்னா review நம்ம வந்து just ஒரு review மட்டும் கொடுக்கலாம். And first you know that what is genetics and genetics மூலமா என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா the transfer of the genetic material, that is the gene. அதுதான் நம்ம ஆக்சுவலி பார்த்துட்டு இருந்தோம். அதுல வந்து we have seen so many characters, like first of all we have started with the multiple alleles. So multiple alleles நம்ம சொல்லும் போது இதுல சிம்பிளா நம்ம சொல்லலாம் பாத்தீங்கன்னா you know that so single character வந்து டிசைட் பண்றது ஒரு பேர் ஆஃப் ஜீன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, அதே மாதிரி சில நேரத்துல ஒரு சிங்கிள் கேரக்டர் டிசைட் பண்றதுக்கு லைக் மல்டிபிள் அல்லீல்ஸ் அப்படின்றது சப்போர்ட் பண்ணும். அதுக்கான எக்ஸாம்பிள் அதுதான் நம்ம ஆக்சுவலி மல்டிபிள் அல்லீல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஃபார் தட் மல்டிபிள் அல்லீல்ஸ் வி ஹவ் சீன் த எக்ஸாம்பிள் இஸ் ஹியூமன் பிளட் குரூப் தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஹியூமன் பிளட் குரூப் நம்ம வரும்போது ஏபிஓ சிஸ்டம் இருக்கு, ஏபிஓ பிளட் குரூப்பிங் இருக்கு. அந்த ஏபிஓ பிளட் குரூப்பிங் எந்த மாதிரி இதுல எந்த மாதிரி பேட்டர்ன்ல ஃபார்ம் ஆனது அப்படின்றத வி ஹவ் எக்ஸ்பிளைன். லைக் கேரல் லான்ஸ்டெய்னர் அப்படின்ற சயின்டிஸ்ட் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் சொன்னார் நம்ம சொல்லியிருந்தோம். And you know that like type A, type B. So type A க்கு எந்த மாதிரியான ஆன்டிஜன் இருக்கோ இந்த மாதிரியான ஆன்டிபாடி இருக்குன்றதை நம்ம பார்த்துருந்தோம். And type B and type A, B, type O. So there are different types of types. At the same time ஒவ்வொரு டைப்ல வரும்போதும் இப்போ பர்டிகுலர் டைப்ஸ் நம்ம வந்து இப்போ ஏ பிளட் குரூப் அப்படின்னா அவங்க வந்து யார்கிட்ட இருந்து பிளட் அவங்களுக்கு யாருக்கு கொடுக்கலாம், யார் வந்து ஆக்சுவலா வந்து அவங்க வந்து ரிசீவ் யார்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ண முடியுன்றதையும் நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் அதே மாதிரி வி ஹாவ் சீன் ரேரஸ்ட் பிளட் குரூப் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பாம்பே பிளட் குரூப். ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய ஒரு பிளட் குரூப் அப்படின்னு சொல்லணும். அண்ட் வி ஹாவ் சீன் லைக் மல்டிபிள் அல்லீல்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் வி ஹாவ் சீன் த RH ஃபேக்டர். RH ஃபேக்டரை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆக்சுவலா சொல்லியிருந்தாங்க. அதுல வந்து ஃபிஷர் அண்ட் ரேஸ் ஹைபோதசிஸ் நம்ம பார்த்திருந்தோம். லைக் CDE நாமன்கிளேச்சர் வச்சு இதுல சொல்லியிருந்தோம். அண்ட் த நெக்ஸ்ட் கேரக்டர் நெக்ஸ்ட் ஹைபோதசிஸ் பாத்தீங்கன்னா வீனர் ஹைபோதசிஸ். வீனர்ல வரும்போது 8 அல்லீல்ஸ் ஸ்பெஷலா சொல்லியிருந்தாங்க. 8 அல்லீல்ஸ்ல டாமினன்ட் அல்லீல்ஸ் அண்ட் ரெசசிவ் அல்லீல்ஸ் ரெண்டுமே காம்பினேஷனா இருந்தது. அந்த ரெண்டு காம்பினேஷன்ல டாமினன்ட் எல்லாமே கேப்ஸ் லெட்டர்லயும் ரெசசிவ் எல்லாமே வந்து ஸ்மால்லையும் கொடுத்திருந்தாங்க. இதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் வி ஹவ் சீன் எஸ்பெஷலி த மெயின் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டிசீஸ் லைக் erythroblastosis pita. It's not a disease actually, it's in the RH factor ரிலேட்டடா வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் நம்ம வந்து erythroblastosis pitalis அப்படின்றத பார்த்தோம். ஒரு குழந்தைக்கும் அதாவது மதருக்கு வந்து நெகட்டிவ் பிளட்டா இருந்து பேபிக்கு வந்து ஃபாதருக்கு வந்து பாசிட்டிவா இருந்ததுன்னா RH ஃபேக்டர் பாசிட்டிவா இருந்ததுன்னா பிறக்க போற குழந்தைக்கு எந்த மாதிரியான பிளட் குரூப்பிங் இருக்கும், அது வந்து ஃபர்தரா மதரோட பாடியில எப்படி வந்து சேஞ்சஸ் கொண்டு வரும்ன்றத நம்ம ஆக்சுவலா பார்த்துருந்தோம் இந்த erythroblastosis pitalis-ல. And how we can prevent this, so இதை எப்படி நம்ம தடுக்கலாம்ன்றதையும் நம்ம பார்த்துருந்தோம். we have seen like some medicines are there. And sex determination also we have seen. ஒரு இண்டிவிஜுவலோட செக்ஸை வந்து டிட்டர்மின் பண்ற ஃபேக்டர் யார்கிட்ட இருக்கு, வெதர் ஹியூமன்ஸ் நம்ம சொல்லும் போது we know that male நம்ம சொல்ல because they have a one X chromosome and one Y chromosome. ஸோ அதனால வந்து செக்ஸ் டிட்டர்மினேஷன் ஃபேக்டர் ஹியூமன்ல நம்ம மேல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் அதே மாதிரி எல்லா ஸ்பீஷீஸ்க்குமே வந்து for the all species whether it is same or not அப்படின்றது நம்ம ஆர்கியூ பண்ணோம். அண்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ ஒரு சில ஸ்பீஷீஸ்ல டிட்டர்மின் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் ஃபீமேல்லையும் இருக்குன்றதையும் நம்ம பார்த்துருந்தோம். தட் இஸ் கால்டு ஹெட்ரோஜெனிக் அப்படின்னு நம்ம சொன்னோம். அண்ட் ஃபார் த ஹியூமன் வி ஹாவ் சீன் ஹியூமன்ஸ்ல நம்ம எக்ஸாம்பிள்ஸா பார்த்தோம். அண்ட் தென் லைக் இன் சம் கேசஸ் சாரி ஸோ Y குரோமோசோம் பத்தி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ எதுக்காக வந்து Y குரோமோசோம் why we call it as a sex determining factor, அதுல ஏன் வந்து sex determining factor இருக்கு. and at the same time they have the gene called SRY, that is a sex determining region Y. Yன்றது அந்த குரோமோசோம், sex determining region SR அப்படின்னு நம்ம ஷார்ட்டா சொல்றோம். தென் இன்கேஸ் அந்த Y குரோமோசோம் இல்லை அப்படின்னா அந்த பேபி வந்து ஃபீமேலா இருக்கும்ன்றது நம்ம பார்த்தோம்.
and we have seen the bar body, that is a dosage compensation. So female க்கு 2 X chromosome இருக்கு, மேலுக்கு ஒரு X chromosome தான் இருக்கு. அப்போ மேலுக்கும் ஃபீமேலுக்கும் வந்து ஈக்குவலா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு டோசேஜ் காம்பன்சேஷன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து ஃபீமேலோட பாடியில இயற்கையாவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்ம டோசேஜ் காம்பன்சேஷன் ஆர் பார் பாடி நம்ம சொல்றோம். ஸோ அதை எப்படி காம்பன்சேட் பண்ணுன்ற மெக்கானிசமும் we have seen. So this is the bar body structure. ஒரு செல்லோட கார்னர்ல ஆக்சுவலி இந்த மாதிரி பார் பாடி இருக்கும். அண்ட் அதுல வந்து சூப்பர் ஃபீமேல் அண்ட் சூப்பர் மேல் இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். And then sex linked inheritance also we have seen. Holendrick genes example பார்த்தோம், like Y இதுல. And the last is the inheritance of X-linked genes. So X-linked genes மூலமா வரக்கூடிய சில disorders அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். Especially that is X chromosomeல வரக்கூடிய சில disorder, genetic disorder பாத்தீங்கன்னா, first of all we have discussed is the inheritance of X-linked genes. First நம்ம பார்த்தது வந்து hemophilia. So you know that hemo means blood, philic means loving. So இந்த மாதிரி ஹீமோஃபிலிக் பர்சன்ஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது சின்னதா வந்து கட்ஸ் இல்ல சின்னதா ஊண்ட் வந்தாலுமே என்ன ஆகும்னா கண்டினியூஸா ப்ளீடிங் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கும். பிகாஸ் டியூ டு த பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர் அந்த இடத்துல இருக்காது, டோட்டலா அப்சென்ட் ஆகி இருக்கும். இல்லைன்னா வந்து ரொம்ப கம்மியா தான், ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு இருக்கக்கூடிய அந்த கொயாகுலேஷன் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கும். அதனாலதான் நம்ம இங்க வந்து ஹீமோஃபிலிக் பேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். See this ஹீமோஃபிலிக் பேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாமே கம்மியா இருக்கும். அண்ட் அதுல வந்து we have seen the flow chart, like ஒரு பெடிகிரி அனலைசிஸ் சார்ட் மாதிரி பெடிகிரி சார்ட் நம்ம பார்த்தோம். எப்படி வந்து ஒரு பர்சன் எப்படி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஜென்ரேஷன்ல அது அரைஸ் ஆகுது அப்படின்றது எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு நான் குயின் விக்டோரியாவோட ஃபேமிலி அந்த பெடிகிரி சார்ட் நான் உங்களுக்கு கொடுத்திருந்தேன். you can see it is also you know that like it is also called as a royal sickness or royal disorder நம்ம சொல்லலாம். ராயல் டிசார்டர்னா சந்தோஷப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. பிகாஸ் ராயல் டிசார்டர் அப்படின்னு நம்ம சொல்லும் போது எப்படி இன்ஹெரிட் ஆகுதுன்ற ஒரு மெக்கானிசம் தான் நம்ம சொல்லியிருந்தோம். லைக் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து ஒரு க்ளோஸ் மேரேஜ் பண்ணும்போது, க்ளோஸ் மேரேஜ்னா ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டட் இண்டிவிஜுவல்ஸ் வந்து மேரேஜ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த லைக் இந்த ஜெனடிக் டிசார்டர் வர்றதுக்கான ரீசன்ஸ் அதிகமாவே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். And we have seen the color blindness also. That is ஒரு சில பர்டிகுலர் கலர்ஸ் வந்து இப்போ ரெட்ன்றது ஒரு சில கிரீனா தெரியும், கிரீன்ன்றது ரெட்டா தெரியும், இல்லைன்னா கலரே வந்து ஒண்ணுமே தெரியாம பிளாக் அண்ட் ஒயிட்டா தெரியும் அப்படின்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். சம் கேசஸ்ல அந்த மாதிரி கண்டிஷன்ஸும் இருக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். And here you can see color blindnessக்கான ஜீன் பாத்தீங்கன்னா ஃபீமேல XC இருந்தா மட்டும்தான் ஆக்சுவலி வந்து இதாவாங்க. லைக் we have seen two conditions, right? அதுல 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தோம். ஒன்னு பாத்தீங்கன்னா மேரேஜ் பிட்வீன் கலர் பிளைண்ட் மேன் அண்ட் நார்மல் விஷன் உமன். இந்த மெக்கானிசம் நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் அதோட ஃப்ளோ சார்ட்டும் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். எப்படி வந்து ஒரு பர்சன் அதை அஃபெக்ட் பண்ணுது, அவங்களுக்கு ஃபியூச்சர்ல வரக்கூடிய ஜென்ரேஷன் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல நார்மல் ஃபீமேல் ஒருத்தவங்க அண்ட் நார்மல் மேல் ஒருத்தவங்க. நார்மல் பட் கேரி ஃபீமேல். ஸோ கேரியர் அப்படின்னு வரும்போது ஷீ கேரிஸ் that color blindness gene. அவங்க வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு அவங்க தான் கேரி பண்ணி கொண்டு போறாங்க. அண்ட் the last one is a color blind male. So color blind male கம்ப்ளீட்டா அஃபெக்ட் ஆகுற ஒருத்தவங்கன்னு சொல்லலாம். செகண்ட் டைப் பாத்தீங்கன்னா மேரேஜ் பிட்வீன் நார்மல் விஷன் மேன் அண்ட் கலர் பிளைண்ட் விமன். ஸோ கலர் பிளைண்ட் விமன் அப்படின்னு கலர் பிளைண்டா கேஸ்க்கு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷோர்லி ஷி மஸ்ட் கெட் அஃபெக்டட் ஃபார் த போத் குரோமோசோம், ரைட்? ஸோ XC ரெண்டுமே எக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ எக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸ் சொல்லும் போது இந்த 6 குரோமோசோம்ல 2 குரோமோசோம்லயுமே வந்து அந்த கலர் பிளைண்ட்னஸ்க்கான ஜீன் இருந்தா மட்டும்தான் ஆக்சுவலி என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபீமேலுக்கு வந்து டோட்டல் அஃபெக்ட் ஆகும். ஸோ கலர் பிளைண்ட்னஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பர்சனை கில் பண்ணாது. பட் இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நமக்கு இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் நம்ம லூஸ் பண்ணுவோம். லைக் அந்த கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்னு நமக்கு ஒரு கேரக்டர் இருக்கும். பட் ஹீமோஃபிலிக்ல அந்த மாதிரி கிடையாது. ஹீமோஃபிலிக்ல எதனால நான் சொல்லியிருந்தேன், ஹீமோஃபிலிக்ல மேக்சிமம் அதுல இருக்கக்கூடிய மேல்ஸ் வந்து அவங்களால மேக்சிமம் 20 above வந்து தாண்டினாலே ஒரு பெரிய விஷயம். மேக்சிமம் 20 வரைக்குமே அவங்களால இருக்க முடியாது. 20க்குள்ளேயே வந்து அந்த மேல் வந்து இறந்துருவாங்க.
மேக்ஸிமம் மினிமம் பாத்தீங்கன்னா லைக் 10 ஒரு பிகாஸ் டியூ டு த ஆக்சிடென்ட்ஸ் லைக் சின்னதா ஒரு அடிபட்டா கூட கண்டினியூஸா ப்ளீடிங் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ஷோரா அந்த பர்சன் வந்து லைக் அந்த லைக் பிளட் லாஸ்னாலே வந்து அவங்க இறக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குல்ல. அதே மாதிரி இப்போ அவங்களுக்கு வந்து உள்காயம் இருந்தா கூட அதனாலயும் ஆக்சுவலி இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா குயின் விக்டோரியா எப்படி இறந்தாங்கன்னா she died due to the brain bleeding. ஆக்சுவலி இந்த பிரெயின் ப்ளீடிங் பிரெயின் இன்ஜுரி. அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் சின்ன ஆக்சிடென்ட் நடந்திருக்கு பட் பாடியில எந்த ஒரு இதுவுமே இல்ல. ஆனா வந்து அவங்க அதுக்கப்புறம் இறந்துட்டாங்க. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா பிரெயினுக்கு போக வேண்டிய அந்த பிளட் வெசல்ஸ் ஆக்சுவலி வந்து அதுல வந்து லைக் ஒரு மாதிரி அதுலதான் ஆக்சுவலா வந்து இன்ஃபிளமேஷன் நடந்திருக்கு. அது டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ அந்த பிளட் வெசல்ஸ் டேமேஜ் ஆகும்போது நம்ம சொல்லியிருக்கோம் உள்காயம் வரும்போது அங்க இருக்கக்கூடிய வெசல்ஸ் எல்லாமே வந்து பிரேக் ஆகும் நம்ம சொன்னோம். ஸோ பிரேக் ஆகும்போது கொஞ்ச நேரத்துல விட்டீங்கன்னா நார்மலா இருக்கக்கூடிய ஹியூமன் பீயிங்ஸ்க்கு அந்த பிளட் வெசல்ஸ் அதுவாவே சரியாயிடும். ரிப்பேர் மெக்கானிசம் மூலமா சரியாகும். ஆனா இந்த ஹீமோஃபிலிக் பேஷண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அது சரியாகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். அதுவும் இந்த மாதிரி அஃபெக்டடான பர்சன்ஸ் நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு எல்லாமே வந்து வரதுக்கு ரொம்பவே இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதுல வந்து குயின் விக்டோரியா பாத்தீங்கன்னா அந்த மாதிரிதான் ரீசன் அதுலதான் இறந்தாங்கன்னு சொல்றாங்க. அண்ட் அவங்களோட ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்மளே அந்த ஃப்ளோ சார்ட்ல பாத்துருந்துருப்போம். ஸோ தே டைட் டியூ டு த வார் மூலமா வந்து ஆக்சுவலி இறந்தாங்க. And this is a flow chart for the normal vision man and a color blind female. And color blindness இருக்கும்போது அந்த பர்சனுக்கு எந்த மாதிரியான கலர் அப்பியரன்ஸ் ஆகும் அப்படின்றதையும் நம்ம பார்த்திருந்தோம். And this is the Shinobu Ishihara. So இது வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஆக்சுவலி கண்டுபிடிச்சது. And you can see the normal vision and the color blind example, and we have seen that லைக் கிரீன் வந்து எப்படி அப்பியர் ஆகுது, ரெட் அவங்களுக்கு கண்ணுக்கு எப்படி தெரியுது. ரெண்டுமே பாத்தீங்கன்னா கிரீன் அண்ட் ரெட் கிட்டத்தட்ட வந்து மோரால சேமா தான் அவங்களுக்கு ஒரே மாதிரி தான் தெரியுது. எல்லோ மட்டும் தான் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. மற்றபடி கிரீன் அண்ட் ரெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் Y linked genes. ஸோ Y linked genes மூலமா வரக்கூடிய ஒரு டிசார்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ Y linked genes சொல்லும் போது we call it as ஹோலண்ட்ரிக் genes. ஹோலண்ட்ரிக் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இதுல நம்ம பார்த்த வரைக்கும் எஸ்பெஷலி எந்த கேரக்டர் பத்தி நம்ம அதிகமா சொன்னோம் பாத்தீங்கன்னா எக்ஸசிவ் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹேர்ஸ். காதுல இருக்கக்கூடிய ஹேரா இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப பாடியில வந்து கிட்டத்தட்ட வந்து இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா he is called as like a werewolf syndrome. ஸோ ஏன்னா பாடி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஹேர் க்ரோத் இருக்கிறதுனால பாக்குறதுக்கு ஒரு werewolf மாதிரி இருப்பாங்க. அதனாலதான் எங்களுக்கு இந்த நேம் இருக்கு. அண்ட் we have seen the flow chart. Karyotyping also we have seen. Karyotyping எப்படி பண்ணுவாங்க, எத்தனை குரூப்பிங் பண்றாங்க, ஸோ ஒரு கேரயோடைப்பிங் பண்றதுனால என்ன அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றதையும் நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் ஹியூமன் கேரயோடைப்பிங் ஆல்சோ வி ஹாவ் சீன். அண்ட் திஸ் இஸ் அ கேரியோடைப் யூ கேன் சி. அண்ட் திஸ் இஸ் த மேல். இந்த கேரயோடைப்பிங்கான சொந்தக்காரங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபீமேலா மேலான்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் அ மேல். ஸோ அந்த மேல்ல வந்து சொல்லும் போது யூ கேன் சி 1, 2 or 3 belong to the A group, and 4 and 5 belong to the B group. Then 6, 7, 8, 9, 10, 11, 12 and 1 X chromosome belong to the C group, and 13, 14, 15 belong to D group, and 16, 17, 18 belong to E group, 19, 20 belong to F group, and 21, 22 and including the Y chromosome, that is இது வந்து G groupல வரக்கூடியது. ஸோ இந்த குரோமோசோம்ஸோட அந்த டைப்லாம் பாத்தீங்கன்னா லைக் அந்த கிளாசிபிகேஷன்லாம் பாத்தீங்கன்னா the arrangements of அந்த குரோமோசோம் வந்து எப்படி என்ன சைஸ்ல இருக்கு, whether it is in a short or long, அந்த பொறுத்து பிரிக்கிறாங்க. and pedigree analysis also we have seen. family tree எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனும், எந்த மாதிரி இருக்கும், என்னென்ன சிம்பிள்ஸ்க்கு என்ன மீனிங்ன்றதையும் நம்ம பார்த்திருந்தோம். this is a picture from your textbook. நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருந்து எடுத்த ஒன்னு. And then now we will see, yes, this also we have started. Genetic disorder நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதுல மெண்டலியன் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது we have discussed the thalassemia, right? so thalassemia, albinism, phenylketonuria, sickle cell anemia இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் தான். and thalassemia அப்படி நம்ம சொல்லும்போது 2 alpha and 2 beta globin chains இருக்கு.
இதுல வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா see here the mutation நம்ம ஆல்பா ஜீன்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா that is called alpha thalassemia. அதே பீட்டால இருந்ததுன்னா பீட்டா thalassemia அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஆக்சுவலி லாஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்லியிருந்தேன். see there are two pictures here. The one is a normal one and second one is a thalassemia. First normal பாத்தீங்கன்னா it is like this is the RBC. This is our normal RBC. பாக்குறதுக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்ல உள்ள வந்து குழியா இருக்கு. So this we know that it's a biconcave, right? Biconcave அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சைடு அதுக்கு குழி இருக்கும். Let me take some other color. So இந்த பக்கமும் அதுக்கு வந்து ஒரு அந்த கான்கேவ் ஷேப் இருக்கும். அதே மாதிரி திருப்பி நீங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஆக்சுவலா அதுக்கு இருக்கும். எதுக்காக வந்து ஒரு ஸ்பெரிக்கல் பைகான்கேவ் ஷேப்ல இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா to carry the oxygen, to carry the respiratory gas, not only oxygen, carbon dioxide வந்து எடுத்துட்டு போக முடியும். And then ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கிறதுனால வந்து கிளஸ்டர் ஆகாது. கிளஸ்டர்னா ரெண்டு குரோமோசோம் ரெண்டு ஆர்பிசி வந்து ஒட்டவும் செய்யாது. ரொம்ப ஈஸி ஒரு ஃப்ளோவா இருக்கும். அதுக்காக ஆக்சுவலா வந்து அந்த மாதிரி இருக்கும். பட் தலாசிமியா பேஷண்ட் பாருங்க. see this is the RBC and this is WBC. அங்க கொடுத்திருக்க அந்த ஒயிட்ல இருக்கிறது எல்லாமே WBC and somewhat light orange கலர்ல இருக்குது platelet. ஓகே, நம்மளோட சர்க்குலேஷன்ல பாத்தீங்கன்னா செல்ஸ் எல்லாமே இப்படிதான் ஆக்சுவலி வந்து ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். அண்ட் செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா தலாசிமியா, இட்ஸ் அ மால்ஃபார்ம்டு ரெட் பிளட் செல். எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் லைக் நார்மல் ஆர்பிசி. நார்மல் ஆர்பிசி மாதிரி இல்லாம லைக் ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா. பட் ஒயிட் பிளட் செல், பிளேட்லெட்ஸ் எவ்ரிதிங் இஸ் நார்மல். ஆனா ஆர்பிசில மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. சோ அது என்ன கொடுத்திருக்காங்க, இட் இஸ் கண்ட்ரோல்ட் பை a single gene, that is HBB. குரோமோசோம் 11th இருக்கு. நீட் நான் உங்களுக்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணதுதான், பட் ஒன்ஸ் அகைன் ஐ வில் டெல். நீட்ல கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டிசார்டர் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது வந்து எந்த மாதிரியான டிசார்டர்ன்றதை கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வெதர் இட் இஸ் எக்ஸ் லிங்க்டு ஜீன் ஆர் ஒய் லிங்க்டு ஜீன், வெதர் இட்ஸ் டாமினன்ட், ரெசசிவ், அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இல்லைன்னா எந்த குரோமோசோம்ல இருந்து வருது அப்படின்றத கேட்பாங்க. அப்படியும் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அந்த டிசார்டர் எந்த ஒரு என்சைமால இல்ல எந்த ஒரு புரோட்டீனால ஆக்சுவலா வந்து வருதுன்றது அந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. So you can see here it's coming from the chromosome 11. So chromosome 11ல இருந்து தான் அந்த ஐ மீன் அந்த தலாசிமியாவை கண்ட்ரோல் பண்ற ஜீன் அதுல தான் இருக்கு. ஸோ அது நார்மலா இருக்கும்போது பாத்தீங்கன்னா HBBன்னு இருக்கு. It's a most common type of thalassemia and is also called Cooley's anemia. So இது என்ன இன்னொன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் அனீமியா. ஓகே, அனீமியானா நம்ம தமிழ்ல வந்து அனீமிக்க நம்ம என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா ரத்த சோகை உள்ளவங்க நம்ம சொல்லுவோம், சரியா? சோ இது வந்து இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா கூலீஸ் அனிமியான்னு சொல்லியிருக்காங்க. In this disorder, the alpha chain production is increased and damages the membrane of RBC. So alpha chain என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா அதிகமாகுது. ஆல்பா செயின் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆர்பிசியோட மெம்பரைன்ஸை வந்து டேமேஜ் பண்ணுது. ஓகே, சோ இட் டேமேஜ் ஃபர்ஸ்ட் டேமேஜ் and then you can see. So alpha thalassemia and beta thalassemia ரெண்டு பிரிச்சிருக்காங்க. ஆல்பா தலாசிமியா பாத்தீங்கன்னா reduced production of alpha chain of HP, that is hemoglobin. ஆல்பா தலாசிமியால ஆல்பா செயின் வந்து ஹீமோகுளோபின்ல இருக்கக்கூடிய ஆல்பா செயினை வந்து கம்மி பண்ணும். அதே பீட்டா இதுல பாத்தீங்கன்னா reduced production of the alpha chain of the actually beta chain of HP. So beta தான் இதுல வரும். Okay, so it's a beta. It's a spell mistake ஆயிடுச்சு. So Cooley's anemia or anemia major ரெண்டு நேம் அது கொடுத்திருக்காங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா Cooley's anemia or anemia major அப்படின்னு சொல்றாங்க. It's caused by deletion of base pairs on chromosome number 16. Actually வந்து இது even though it is present the chromosome 11, ஆனா அது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் பேரை வந்து குரோமோசோம் நம்பர் 11ல வந்து டெலீட் ஆகுறதுனாலயும் இது வருது அப்படின்னு இருக்காங்க. Then the second condition we are going to discuss here is phenylketonuria. Okay, so phenylketonuria இது வந்து எப்படி ஆக்சுவலா வந்து இந்த கேரக்டர் அரைஸ் ஆகுது, வாட் ஆர் தி ஜெனரல் கேரக்டர்ஸ், அண்ட் எந்த குரோமோசோம்ஸ்ல இருக்கு, எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும், அதெல்லாமே நம்ம பார்க்கலாம். யாருக்கு வரும்ன்றது நம்ம சொல்லலாம். So phenylketonuria, it's an inborn error. Inborn errorனா பிறக்கும் போதே இந்த குழந்தைக்கு phenylketonuria-ன்றது இருக்கும். That's why it is called as a inborn error. பிறக்கும் போதே. Okay, inborn error of phenylalanine
metabolism caused due to the pair of autosomal recessive genes. So first விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா phenylketonuria is அது ஒரு inborn error of ஒரு sickness ஒரு disorder சொல்லலாம். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இன்பார்ன் எரர் எதோட இன்பார்ன் எரர் பாத்தீங்கன்னா ஃபீனைல் அலனைன். ஆனா நம்ம இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது பாத்தீங்கன்னா ஃபீனைல் கீட்டோனூரியா தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, சோ ஃபீனைல் அலனைன் வேற, ஃபீனைல் கீட்டோனூரியா வேற. ஓகே, டு நாட் கெட் கன்ஃபியூஷன் வித் திஸ். ஆனா இது எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோசோமல் ரெசசிவ், நல்லா நோட் பண்ணுங்க, ரெசசிவ் அல்லீல்ஸ்னால வரக்கூடியது. It is caused due to mutation in the gene PAH. ஸோ இந்த ஜீன்ல ஏதாவது மியூட்டேஷன் நடந்ததுன்னா அந்த PAH என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபீனைல் அலனைன் ஹைட்ராக்சிலேஸ் ஜீன். ஸோ ஃபீனைல் அலனைன் இருக்கு, அதுல வந்து ஹைட்ராக்சிலேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரோ மீன்ஸ் வாட்டர். ஓகே, ஸோ இது எந்த இடத்துல எந்த குரோமோசோம்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் பிரசன்ட் இன் த 12th chromosome. That is, it is present 12th chromosome for the hepatic enzyme phenylalanine hydroxylase. Okay, so this enzyme is essential for the conversion of phenylalanine to tyrosine. Actually phenylalanine hydroxylase enzyme வந்து எதுக்காக ரொம்ப முக்கியமா நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த என்சைம் தான் வந்து phenylalanine தைரோசினா கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த என்சைம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, PAHன்றது. ஓகே, இன் கேஸ் இந்த என்சைம்ல ஏதாவது மியூட்டேஷனோ இல்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடக்கும்போது அது என்னவா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ஜஸ்ட் கெட் கன்வெர்டட் டு ஃபீனைல் கீட்டோனூரியா. ஒன்னு அந்த என்சைம்னால ப்ராப்ளம் இருக்கும், இல்லைன்னா ஜென்ரலா வந்து என்சைம்ல தனியா ப்ராப்ளம் வருது ரொம்ப ரேரான விஷயம். அது எதுல ப்ராப்ளம் வரும் பாத்தீங்கன்னா அந்த குரோமோசோம் நம்பர்ல ஆக்சுவலி ப்ராப்ளம் வரும். குரோமோசோம் நம்பர்ல ப்ராப்ளம் வந்தாலே ஷோரா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் திங் அந்த ஜீன் அப்படின்றது ஒரு ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ அந்த ப்ரோட்டீன் ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா அது ஒரு டிஃபெக்டிவான ஒரு ப்ரோட்டீனா தான் இருக்கும். லைக் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொன்ன மாதிரி ஃபீனைல்கீட்டோனூரியா மாதிரி ஒரு ப்ரோட்டீன்ஸா இருக்கலாம். See, this is the phenylketonuria affected children. இந்த குழந்தைய பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ flattened nose and face. ஃபேஸ் வந்து ஃபிளாட்டா, நோஸுமே ஃபேஸுமே அந்த மாதிரி இருக்கு. அப்போர்டு ஸ்லாண்டிங் ஐஸ் பாத்தீங்கன்னா மேல மேல தூக்குற மாதிரி இருக்கு அந்த குழந்தைக்கு இயற்கையாவே. அதான் இது இன்பார்ன் எரர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ சிங்கிள் பாமர் ஓரிஃபீஸ். ஸோ ஆக்சுவலி வந்து அந்த உள்ள இருக்க அந்த பாதத்துக்கு என்ன அந்த நம்ம கை உள்ளங்கை இருக்கு இல்லையா, அதுதான் சொல்றாங்க ஷார்ட் ஃபிஃப்த் ஃபிங்கர் தேன் கர்வ்ஸ் இன்வர்ட். ஸோ அந்த கர்வை விட பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபிங்கர் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்குன்றாங்க, அது ஒரு கேரக்டர். அடுத்தது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து வைட்லி செப்பரேட்டட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டோஸ் அண்ட் இன்க்ரீஸ் ஸ்கின் க்ரீசஸ். நமக்கு நம்மளோட காலை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு இடைவெளி கேப் இருந்ததுன்னா தட்ஸ் ஓகே. ஆனா இதுல என்ன என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டோவோட ஃபர்ஸ்ட் ஃபிங்கரும் செகண்ட் ஃபிங்கருக்கும் கேப் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஸோ இது வந்து ஒரு கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் the affected individual lacks this enzyme. So affected individual கண்டிப்பா உங்களுக்கு இந்த என்சைம் இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா phenylalanine அப்படின்றது தைரோசினா கன்வெர்ட் ஆகாது. அப்ப எப்படி அது ஆக்சுவலா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி ஆக்சுவலா இது வந்து ஒரு டிசார்டரை கிரியேட் பண்ணுதுன்னா so phenylalanine accumulates and gets converted to phenylpyruvic acid and other derivatives. So டைரக்டா வந்து ஒரு ஃபீனைல் கீட்டோனூரியா மாறுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இட் கெட் கன்வெர்ட் டு phenylpyruvic acid கன்வெர்ட் ஆகுது. It is characterized by severe mental retardation, light pigmentation of skin and hair. So இது என்னென்ன கேரக்டர்ஸ் கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் மென்டல் ரிட்டார்டேஷன், மூளை வளர்ச்சி சரியா இருக்காது. பாடியில பாத்தீங்கன்னா லைட் பிக்மெண்டேஷன் மட்டும் தான் இருக்கும். அதே நேரத்துல இன்னொன்னு பாடி மட்டும் இல்ல ஈவன் ஹேர்லயும் பாத்தீங்கன்னா பிக்மெண்டேஷன் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். phenylpyruvic acid is excreted in urine. அப்ப உங்க பாடியில சேரக்கூடிய இந்த phenylpyruvic acid என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது யூரினா வெளியே எக்ஸ்கிரீட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லணும். தென் இந்த ஃபினைல் பைருவிக் ஆசிட பொறுத்த வரைக்கும் பிகாஸ் ஆக்சுவலி இட்ஸ் அ ப்ராப்ளம். ஓகே, அந்த என்சைம் சரியா ஃபங்க்ஷன் ஆகலை. என்சைம் ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னும் போதே இது செய்ய வேண்டிய வேலை ஒர்க்ன்றது இருக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் காசஸ் some of the differences. மத்த இதுக்குள்ள ஆக்சுவலி டிஃபரன்சஸ் கொண்டு வந்துரும். ஃபர்ஸ்ட் we will see. so phenylalanine அப்படின்றது ஒரு தைரோசினா கன்வெர்ட் ஆகுது.
So phenylalanine gets converted into tyrosine with the help of phenylalanine hydroxylase. இந்த என்சைம் மூலமா தான் phenylalanine hydroxylase அப்படின்றது phenylalanine தைரோசினா மாறுது. And next we will see the albinism. Albinism நீங்க நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. அதாவது அவங்க பாடி பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேஸ் அப்பியரன்ஸ் பாக்குறதுக்கு தே லைக் அஸ் ஒரு நார்மல் பீப்புள் மாதிரி இருப்பாங்க. பார்த்திருப்பீங்க, நார்மல் பீப்புள் மாதிரி ஃபேஸ் இருக்கும். ஆனா அவங்க ஃபேஸ்ல டோட்டல் பாடி பாத்தீங்கன்னா தே ஜஸ்ட் லைக் ஒரு ஃபாரினர்ஸ் மாதிரி இருப்பாங்க. ரொம்ப பிங்கிஷா, ரொம்ப பேல் கலர்ல அந்த மாதிரி இருப்பாங்க. தென் எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தே ஹாவ் லைக் அவங்களோட ஸ்கின் மட்டும் கிடையாது, அந்த ஸ்கின் வந்து ஒயிட்டா இருக்கும். அட் த சேம் டைம் நார்மலா ஒயிட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதே நேரத்துல ஹேரும் சரி கம்ப்ளீட்டா ஒயிட்டா இருக்கும். அண்ட் ஈவன் அவங்களோட ஐப்ரோஸ் அண்ட் த ஐ லேஷஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு ஒயிட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஒயிட்டா இருக்கும். அல்புனாலே என்ன மீனிங் பாத்தீங்கன்னா ஒயிட் தான். ஓகே, அதனாலதான் என்ன சொல்றேன் பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு இன்பார்ன் எரர் ஆஃப் மெட்டபாலிசம் தான். இவங்களோட ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது லைட்டா மேபி ஒரு அவங்களோட ஒரிஜினல் கலர்ஸ் தெரியறதுக்கான சான்ஸ் இருக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டா இருப்பாங்க, டோட்டலா டிஃப்ரெண்டா இருப்பாங்க. நார்மல் பீப்புள்ஸ் மாதிரி இருக்க மாட்டாங்க. அதை வச்சு வி கேன் சே தட் திஸ் பர்சன் இஸ் அ அல்பினிக் பர்சன் அப்படின்னு நம்மளால கண்டிப்பா நம்ம வந்து ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். நம்ம ஈவன் நீங்க பாத்திருப்பீங்க, சம்டைம்ஸ் ஈவன் உங்க ஸ்கூல்ஸ்ல பாத்திருக்கலாம், இல்லைன்னா மார்க்கெட்ஸ்ல பாத்திருக்கலாம், ஏதாவது ஒரு பிளேஸ்ல அந்த மாதிரி பர்சன்ஸ் நீங்க பாத்திருக்கலாம். அதை நம்ம கியூர் பண்ண முடியாது, பிகாஸ் இட் இஸ் அன் இன்பார்ன் எரர். அது ஒரு இன்பார்ன் எரர் தான். கியூர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து வி ஷுட் கோ இன்டு த டெப்த் ஆஃப் த ஜெனடிக் இன்ஜினியரிங் மூலமா தான் நம்ம போகணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஐ வில் சி திஸ் இஸ் த பர்சன். இதை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த பர்சனை பாருங்க, இவங்க எல்லாருமே இந்த நார்மல் ஆப்பிரிக்கன் பீப்புள். பட் இங்க இருக்கவங்க டோட்டல் டிஃபரெண்ட். பட் யூ கேன் சி த ஒரிஜினல் கலர் இந்த அப்பர் லிப்ஸ், லைக் அபோவ் த அப்பர் லிப்ஸ். அப்பர் லிப்ஸ்க்கு மேல பாத்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் கலர் தெரியுது. அதுதான் வந்து அல்பினிசம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட் செஷன்ல இருந்து இந்த அல்பினிசம் கண்டினியூ பண்றேன், பிகாஸ் ஸ்டார்ட் பண்ணி பாதி வேண்டாம்னு நினைக்கிறேன். And we will continue the next session. See you in the next session. Thank you.